வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தோசை பண்ணலாமா? நார்மல் தோசை இல்லை, பச்சை பயிறு தோசை. இந்த பச்சை பயிரை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது எப்படி பண்ணி கொடுத்தாலும். அதனால் இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டு கிட்ஸ் சாப்பிட்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பச்சை பயிறு, இது ரெண்டத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இது ஊறணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருங்க. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு மாவெல்லாம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சோடனே டைரெக்டாக செஞ்சிடலாம். இதில் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு போடலை அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் சால்ட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சால்ட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ஒரு 15 தோசை எனக்கு வந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல் எடுத்து நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு வெங்காயத்தை எடுத்து தோசைக்கல்லில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இந்த தோசைக்கல் நான் ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி, மீன், முட்டை, தோசை எல்லாமே இந்த ஒரு கல்லில் தான் போடுவேன். சப்பாத்திலாம் போட்டோடனே ஒரு சீசனிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் தோசை சூப்பராக வரும். இப்போ அதை அப்படியே தோசை சுடுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை. அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. அப்படியே நல்லா முருகலாக வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்ட்டு. அவ்வளோதாங்க, பச்சை பயிறு தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.